ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ கெரியர் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட கெரியர் வந்து எப்படி போகும், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்குமா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை விடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, Queen of Swords, Seven of Cups. Okay, Judgment, Six of Wands, bottom of the deck, Nine of Wands. Okay, ஸோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்திங்கன்னா நமக்கு 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 9 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லும்போது நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்போ இருக்கிற ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒர்க்கில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலாம், மேலதிகாரி அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு டார்ச்சர் தரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க இப்போது, பட் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெரிய லெவலில் உங்களுக்கு எனர்ஜி இல்லை. என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுற லெவலுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கவும் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேபி கொஞ்சம் பேருக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற பணங்கள் மணி வந்து லாஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏதாவது கோல்டு இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கார்டு அதுதான் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு நமக்கு வந்திருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மேபி இதில் ஒரு சிலதுக்கு எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்து விஷயமா ஏதாவது கோர்ட்டில் வந்து கேஸ் இருந்தீங்க, அது லாஸ் ஆகிருக்கலாம். பட் பயப்பட வேண்டாம், ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு அமையும். ஸோ அது யூனிவர்ஸாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இப்படியே கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம் நீங்கள் அனுபவிக்கலாம். பட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 7 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும் உங்களை தேடி. 7 ஆஃப் கப்ஸ் ரொம்ப சாய்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய வழியில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ப்ராப்பரான ஒரு வேயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ Queen of Swords கார்டு வந்திருக்குது. Queen of Swords சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு வயதான லேடி வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்க, உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு யாராவது ஒரு லேடி வந்து ஹெல்ப் பண்ணுவோம், கொஞ்சம் வயதான ஒரு லேடி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 6 ஆஃப் கப் வந்திருக்கு. இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சகுனம். இந்த கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, என்ன சொல்லுது, இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு யாருமே வந்து ஹெல்ப்பிங்காக இல்லை, உங்களுக்கு ஒரு ஆதரவாக இல்லைன்னா இனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லுது. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்திங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரியில்லை, நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு சரியில்லை, ஸோ ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாறும்னு சொல்லுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லுது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லாபம் கிடைக்கும்.
பெரிய அளவில் உங்களுக்கு மணி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவே ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அது நிரந்தரம் இல்லை. சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறும். உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். இல்லைங்க நீங்கள் இப்போ இருக்கிற வேலையில் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ரீடிங். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.